வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உலக ஆதிவாசிகள் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் தம்பான் ஆதிவாசி அருங்காட்சியக வளாகத்தில் நடைபெற்ற தேசிய விழா. மாகாண சபை தேர்தலை பழைய முறைமையில் நடத்துவதற்கு தீர்மானித்தால் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக திச அத்தநாயக்க தெரிவிப்பு. இலங்கை பௌத்த நாடு என்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சி வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் தெளிவாக செயற்படாமல் இருப்பதாகவும் ரோகண விஜயவீரவின் மகன் உவிந்து விஜயவீர விமர்சனம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுவில் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல். இனி விரிவான செய்திகள். உலக ஆதிவாசிகள் தினத்தை முன்னிட்டு தேசிய விழா சனிக்கிழமை தம்பான் ஆதிவாசி அருங்காட்சியக வளாகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் அமைதி மற்றும் செழிப்புக்கு அர்ப்பணிக்கப்பட்டு பாரம்பரிய கிரிகோர உள்ளிட்ட ஆதிவாசிகளின் பல்வேறு தனித்துவமான கலாச்சார அம்சங்கள் கோலாகலமாக இடம்பெற்றன. நிகழ்வை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க முன்னாள் ஆதிவாசி தலைவர் ஒருவருகே திசாஹாமியின் உருவச்சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தி தொடங்கினார். பின்னர் அருங்காட்சியக வளாகத்தில் வெள்ளை சந்தன செடியை நாட்டி வாழ்த்து நிகழ்ச்சியை முன்னெடுத்தார். இலங்கையின் பிரதான ஆதிவாசி தலைவர் விஸ்வகீர்த்தி ஸ்ரீ வனஸ்பதி ஒருவருகே வன்னியலத்தா ஆதிவாசிகளின் பிரச்சனைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை ஜனாதிபதியிடம் ஒப்படைத்து நினைவு பரிசொன்றையும் வழங்கினார். பதிலாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அவருக்கு அன்பளிப்பு வழங்கினார். ஆதிவாசி சமூகத்தினர் அமைத்த கூடங்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களை ஜனாதிபதி ஆராய்ந்தார். மேலும் இலங்கையின் முதல் முறையாக அறிமுகமான ஆதிவாசி மூலிகை சவர்க்காரமான கயிறை அறிமுகப்படுத்தப்பட்டு ஆயுர்வேத சவர்க்கார தயாரிப்பு பயிற்சியை முடித்த ஆதிவாசி பெண்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க புத்து சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி இனிதும சுனில் சனவி, அரசு அதிகாரிகள், இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான கனேடிய உயர் கமிஷனர் எரிக் வோல்ஸ் மற்றும் கனேடிய உயர்ஸ்தானிகரத்தின் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மாகாண சபை தேர்தலை பழைய முறைமையில் நடத்த அரசு தீர்மானித்தால் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் தேர்தலை விரைவில் நடத்தி மக்கள் ஆட்சியை நிலைநிறுத்துமாறும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், பழைய முறைமையிலேயே தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதை வரவேற்கின்றோம். ஆனால் மாகாண சபை தேர்தல் தொடர்ச்சியாக தாமதப்படுத்தப்படுவது கடுமையாக எதிர்க்கப்படுகிறது. அரசியல் அமைப்பின்படி மாகாண சபை தேர்தல் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும். எனினும் அரசாங்கம் முன்வைத்த அரசியலமைப்பு திருத்தம் காரணமாக அது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இப்போது அந்த திருத்தத்தை வாபஸ் பெற்றால் புதிதாக எந்த நடவடிக்கையும் இன்றி பழைய முறைமையில் தேர்தலை நடத்த முடியும். இந்த அரசாங்கம் அந்த திருத்தத்தை முன்வைத்ததால் அதனை மீளப்பெறுவதற்கும் அவர்களின் பொறுப்பாகும். அப்படி செய்தால் தேர்தலை நடத்த எந்த தடையும் இருக்காது. மாகாண சபைகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளால் நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் கடமை. ஆனால் தற்போது ஜனாதிபதியின் பிரதிநிதிகளாக உள்ள ஆளுநர்கள் ஆட்சி செய்வது தவறானது. அவசர அல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் மட்டுமே இத்தகைய நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. பல ஆண்டுகளாக தொடர்வதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அரசு பழமைய முறைமையில் மாகாண சபை தேர்தலை நடத்த முடிவு செய்தால் அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவோம். தேர்தலை உடனடியாக நடத்தி மக்கள் ஆட்சியினை மீண்டும் நிலைநிறுத்துமாறு வலியுறுத்துகிறோம் என்றார். முல்லைத்தீவிலும் வடக்கு கிழக்கிலும் தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. காரணம், ராணுவம் இன்னமும் அதே இனப்படுகொலை மனநிலையில் செயல்பட்டு வருகிறது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செய்தியாளர் சந்திப்பொன்றில் தெரிவித்தார். அவர் கூறுகையில், எங்களுக்கு கிடைத்த நம்பத்தகுந்த தகவலின்படி சமீபத்திய கொலை சம்பவம் ராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகின்றது. சம்பவத்துக்குள்ளான நபர் ராணுவ முகாமுக்கு சென்ற பின்னே அவர் கொல்லப்பட்டு குளத்தில் எறியப்பட்டதாக அங்கிருந்தவர்கள் கூறுகின்றனர். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் குறிப்பாக முல்லைத்தீவில் ஒரு ராணுவ வீரர் 2 பொதுமக்கள் என்ற விகிதத்தில் ராணுவம் நிலை கொண்டுள்ளது. அங்கு எந்த குற்றமும் ராணுவ அறிவிப்பின்றி நடப்பதற்கு சாத்தியமற்றது. 16 ஆண்டுகளாக நடந்த இனப்படுகொலைக்காக வெறும் பொறுப்பு கூறவில்லை. அந்த இனப்படுகொலையில் ஈடுபட்டவர்களே இன்று மக்களுடன் வாழ்கின்றனர். பக்கத்து வீடுகளில் தங்கி வீதிகளில் நடமாடி பாடசாலைகளிலும் முன்பள்ளிகளிலும் கூட பணிபுரிகின்றனர். இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படவும் ராணுவத்தில் இருந்து நீக்கப்படவும் வேண்டும். இனப்படுகொலை, மனித தன்மைக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் ஆகியவற்றில் ஈடுபட்டவர்கள் முழுமையாக ராணுவத்திலிருந்து அகற்றப்படும் வரை வடக்கு கிழக்கிலிருந்து ராணுவம் முற்றிலும் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை. ராணுவம் தொடர்ந்து அதே இனப்படுகொலை வரையில் இருக்கும் வரை முல்லைத்தீவிலும் வடக்கு கிழக்கிலும் எந்த தமிழ் மக்களுக்கும் உண்மையான பாதுகாப்பு இருக்காது என்று குறிப்பிட்டார். ரோகண விஜயவீரவின் மகன் உவிந்து விஜயவீர இலங்கை பௌத்த நாடு என்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சி வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் தெளிவாக செயற்படாமல் இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். 2ஆம் தலைமுறை கட்சியின் ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றி, இடதுசாரி வரலாற்றில் தவறான முதல் படிமுறை மதச்சார்பற்ற பல மத கலாச்சாரம் என்ற கொள்கை என அவர் குறிப்பிட்டார். இலங்கை பௌத்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் கட்டிய நாடு என்றும் தெரிவித்தார்.
மேலும் அரசியலமைப்பு சட்டத்திலும் இதை உறுதிப்படுத்தியுள்ளது. இரண்டாம் தலைமுறையும் அதனை ஏற்கின்றது. சட்டத்தில் குறிப்பிட்டதை எப்படி மறக்க முடியும் என்று வாதிட்டார். உதாரணமாக ஐரோப்பிய நாடுகள் கிறிஸ்தவ நாடுகளாகும். அவர்களின் ஆட்சியாளர்கள் பைபிளில் சத்தியம் செய்து பதவி ஏற்கின்றார்கள். அரேபிய தீபகற்பத்தில் உள்ள நாடுகள் முழுவதும் இஸ்லாமிய மதத்தின்படி குரானை அடிப்படையாக கொண்டவை. ஜனநாயக நாடான ஐக்கிய ராஜ்யத்திற்கு மத சார்பற்ற நாடு என்று கூற முடியாது என்று கூறினார். ஆட்சியில் பதவி வகித்து 8 மாதங்கள் கடந்த இவர்கள் இலங்கை மதச்சார்பற்ற நாடு என்ற கூற்றை அரசியலமைப்புக்கு எதிரானது என்று வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 1986 ஆண்டு 4ஆம் இலக்கு ஜனாதிபதிகளின் உரிமை சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை மனுவை தாக்கல் செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் பரிந்துரையின் பேரில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் நோக்கில் வர்த்தமானி அறிவித்தல் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது விதவையான மனைவியருக்கு வழங்கப்பட்டு வந்த அரசு உத்தியோகபூர்வ இல்லம், மாதாந்திர கொடுப்பனவு, செயலாளர்களுக்கான கொடுப்பனவு, உத்தியோகபூர்வ வாகனங்கள் மற்றும் பிற வசதிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் மனைவிக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர கொடுப்பனவும் இந்த சட்ட மூலத்தின் கீழ் நிறுத்தப்படும். இந்த சட்ட மூலம் 2025ஆம் ஆண்டு ஜனாதிபதிகளின் உரிமைகள் சட்டம் என்ற பெயரில் அமுல்படுத்தப்படுகின்றது. இதன் கீழ் 1986ஆம் ஆண்டு 4ஆம் இலக்கு ஜனாதிபதிகளின் உரிமை சட்டம் அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்படும். 1978ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி 36(2) பிரிவின்படி ஜனாதிபதியின் சம்பளம், கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வூதியம் ஆகியவை பாராளுமன்றத்தால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய சட்ட மூலத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. 1986ஆம் ஆண்டு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்கள், வாகனங்களில் உள்ளிட்ட சிறப்பு சலுகைகள் மட்டுமே ரத்து செய்யப்படுகின்றன. ஆகையால் இந்த சட்டம் 1978ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி 36(2) பிரிவின் முரண்படாது என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் பிரதீபா மகாநமிகேவா விளக்கியுள்ளார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த சட்டமூலத்திற்கு எதிராக நாளை உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிய வருகிறது. முல்லைத்தீவு முத்தேன்கட்டு பகுதியில் ஒரு இளைஞரின் உடல் மீட்கப்பட்ட சம்பவத்தை சுற்றி சர்ச்சைகள் எழுந்துள்ளன. உடல் மீட்கப்பட்ட இளைஞரின் குடும்பம் சம்பவம் குறித்து ராணுவத்தினை குற்றம் சுமத்தினாலும் ராணுவம் இதற்கு தொடர்பில்லை என்று தெரிவித்துள்ளது. மேலும் காவல்துறையின் விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட 5 படையினரை அனுப்பியுள்ளதாகவும் ராணுவம் கூறியுள்ளது. ராணுவ முகாமில் பணிக்கு அழைக்கப்பட்ட 5 இளைஞர்கள் அங்கு சென்ற போது அவர்களில் ஒருவருக்கு ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து அரசாங்க கட்சியின் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் சம்பவத்தை முற்றாக விசாரித்து விசாரணையை வெளிப்படுத்த போலீசாருக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார். அதேவேளை ராசமாணிக்கம் சாணக்கியன் தற்போதைய அரசு நீதியை வழங்குமானது தண்டனையில் இருந்து பாதுகாக்குமா என்பது இதன் மூலம் தெளிவடையும் என்றும் கூறியுள்ளார். மேலும் உடல் மீட்கப்பட்ட இளைஞரின் சகோதரர் மனித உரிமை ஆணைக்குழுவிடம் விசாரணைகளை நடத்துமாறும் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பாக ஊடகம் ஒன்று ராணுவ பேச்சாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது முகாமுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து 5 பேரை ராணுவம் பிடித்துள்ளதாகவும் அவர்களில் ஒருவரை பெற்றோரிடம் ஒப்படைத்ததாகவும் மற்ற 4 தப்பிச் சென்றதாகவும் தெரிவித்தனர். அதே நேரம் இளைஞரின் உடல் மீட்கப்பட்டதற்கும் ராணுவத்திற்கும் சம்பந்தமில்லை என்று குறிப்பிட்ட பேச்சாளர் படையினர் போலீசாரின் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைத்து வருகின்றனர். கைதான 5 படையினரின் நிலைமை குறித்து கேட்டபோது அவர்களுக்கான விசாரணைகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் போலீசார் விசாரணைகளை போது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருந்தனர்.